ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா, அந்த சுண்டல் வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் குட்டீஸ்க்கு கொடுத்து விட்டுட்டு மீதி சுண்டலில் நம்ம இன்னைக்கு லஞ்சுக்கு அரைச்சி விட்டு குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சுண்டலை நான் 8 மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 7-8 விசில் விட்டுக்கலாம். 6-7 விசில் விட்டு நல்லா இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இதில் பெரிய சுண்டலும் இருக்குது, சின்ன சுண்டலும் இருக்குது. ஆனால் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நம்ம சுண்டல் கொஞ்சம் வச்சுடுவோம். அவங்களுக்கு டெய்லியும் ஒரு இது கொடுத்து விடணும். மண்டேனா நட்ஸு, அடுத்த நாள் ஒன்று ஒன்றா கொடுத்து விடணும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஒரு நாளைக்கு சுண்டல் ஐட்டம்ஸு, அப்புறம் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு பிடிச்சது எதுனாலும் கொடுத்து விடலாம். அந்த மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கு சுண்டல் ரெடி பண்ணிட்டேன். நாம் மீதி சுண்டல் வச்சு இன்றைக்கி அரைச்சி விட்டு குழம்பு செய்யலாம். குழம்பு செய்யலாம். அதுக்கு என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு வாணலில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு சாப்பாட்டு அரிசி இருக்குல்லையே, ஒரு 5-6 போட்டுக்கோங்க. மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, வரமிளகா, கடலப்பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் தேவையான அளவு புளி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம சுண்டல் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் சின்ன வெங்காயம் இந்த அரைச்சி வித்து குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட அரை தக்காளி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் எல்லாமே போட்டு அரைச்சி ஊற்றுனதையும் ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே இதில் தாளித்து கொட்டினாலும் கொட்டிக்கலாம். நான் லாஸ்ட்டாக தான் தாளிச்சுப்பேன். அதனால் கொஞ்சம் எண்ணெய் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சு 2 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். லைட்டாக கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் கூட நீங்கள் விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம், ஹைலியும் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 விசில் விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அரைச்சூத்தி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு, கடலப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த அரைச்சூத்தி குழம்புல ஊற்றிக்கலாம். தாளித்து எல்லாம் கொட்டியாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். அரைச்சி விட்டு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.